ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வாங்க போகலாமோட 5வது வீடியோ. இது என்னென்னா, நம்ம ரமலான் ஒரு 2 days ஆஃப் கிடச்சிதுங்க. சரி துபாயை போயிட்டு சுற்றிடுவோமா, அதோ கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம கார்டு. இதில் பஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்ரோவில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி டேப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவில் இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தா இந்தியா வேறு லெவலில் டெவலப் ஆகிருக்குங்க. அதனால தான் இன்னும் டெவலப் ஆகலை. சரி துபாய் போகிறோம், கொஞ்சம் காஸ்டியூம் நல்லா இருக்குனால சரி ஒரு சின்ன ஒரு கூலிங் கிளாஸும் ப்ளூடூத்தும் அப்படியே பேக்கையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எப்படியோ ஒரு வகையாக வந்து சேர்ந்துட்டேன். ஒரு 2.5 hour ஜேர்னி தாங்க துபாய்க்கு, அபுதாபிலேருந்து. சரி அங்கேருந்து நம்ம நண்பன் வந்தால் நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல பசி. நான் சொன்னேன் நல்ல ஹோட்டலாக பாடுறேன். பார்த்தா ஓ பஞ்சாபி ஹோட்டல். உள்ளே இறங்கு பார்த்தா வடப்பாவும் நல்ல ஒரு ஜிஞ்சர் சாய் குடிச்சாச்சுங்க. குடிச்சிட்டு நம்ம ஜேர்னி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம துபாய் மால் போகிறோம், மாஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு போட்டு அங்கே போயிட்டு நல்லா சுற்றிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். எப்படி எகிரி குதித்தும் வானம் பறந்து ஒரு மியூசிக்கை போட்டு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நடந்து போகணுங்க. பார்த்தா நம்ம யூசப் பாயோட சென்ட்டு கடை. சரி திறப்பான், அதான் திறக்கவே இல்லை. ஏன்னா வெறிய காலை யாருங்க அதெல்லாம் திறந்துட்டு. சரி அடுத்ததான் நம்ம கோல்டன் ஷோக்கு போயிடும். இதுதான் நம்ம தங்க சாலை, அதாவது எங்கே பார்த்தாலும் தங்கமாகவே மின்னுங்க. அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு சுற்றிட்டு தங்கலாம் வாங்கலை. கடைசியில் நம்ம துபாய் ஃப்ரேமுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். தெரியுதுங்களா, இதுதான் துபாய் ஃப்ரேம். சரி அப்படியே நடந்து போனோம். நைட்டு வியூ வேறு லெவலுங்க. துபாயில் எல்லா பக்கமும் செமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜீப்ரா கிராஸ். இதெல்லாம் நம்ம பார்த்து போகணுங்க. இல்லைன்னா சப்போஸ் நம்ம டேரெக்டாக ஜீப்ரா கிராஸ் தான் கிராஸ் பண்ணணும் எங்கே போனாலும், இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்படியே நம்ம இந்த ஜிவில் பார்க்குன்னு சொல்லுவாங்க, இங்கே தாங்க நம்ம துபாய் ஃப்ரேம் இருக்குது. அப்படியே 2 ஃபோட்டோவை தள்ளிட்டு அப்படியே பார்பிக்யூ எடுத்து அப்பா எனக்கு பார்க்கும்போது சீக்கிரம் எப்படா செய்வாங்கன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். செஞ்சால் பாடலை. சரி நம்மளும் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு உட்காந்து சீக்கிரம் வேகத்துக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியில் எல்லாம் உட்காந்தாச்சு. கூல்ட்ரிங்க்ஸோட பார்பிக்யூ வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வகையாக ஒரு டீயை போட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ட்ரிப் ஸ்டார்ட் ஆகல. ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் டே கிளம்பியாச்சுங்க. எங்கே போகிறோன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மெயினே நம்ம துபாயில் புர்ஜ் கலிஃபா தானே, போயிடுவோமா. அப்படியே ஒரு செமையாக இருந்துச்சுங்க. சரி ஒரு நடையா அப்படின்னு ஒரு 2 நடை நடந்து பார்த்தீங்களா புர்ஜ் கலிஃபா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படி ரொம்ப டயர்டு அப்படின்னு சுற்றிட்டு எப்படி ஃபோட்டோ எடுக்காமையா அதை எடுத்தாச்சு. பார்த்தீங்களா 2 ஃபோட்டோ அப்படி தள்ளிட்டு மாடல் ஷூட்டு தாங்க நம்மலாம். அப்படி முடிச்சுட்டு இங்கே பாருடா என்னடா டபுளுக்கு ஓப்பனு நல்ல வேறு லெவலுங்க இந்த பஸ்ஸு. எனக்கு போகணுன்னு ஆசை, பட் டைம் இல்லை. சரி அதுக்குள்ளே நம்ம பார் துபாய் போயாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் தாங்க. அப்படி நடந்து போனோன்னா செமங்க. இங்கே வந்து எல்லாம் அந்த போட்டில் போடுறதுக்கு ₹1 ஒரு ஆளுக்கு, ₹1 1 திராம் எல்லா ஆளுக்கும். சரி அப்படி எல்லாருக்கும் காசை கொடுத்துட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி இப்படின்னு கடைசியில் சுற்றிட்டு திருப்பி நம்ம பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த துபாய் ட்ரிப் ஓவர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.